சங்கநாதம் நேயர்களே, உலகத்தமிழ் உறவுகளே வணக்கம். இந்த சித்தர்களில் ஒரு தனித்துவமானவர் பாம்பாட்டி சித்தர். அவருடைய வாழ்க்கை வரலாறு, இன்னும் மற்ற சித்தருடைய வாழ்க்கை வரலாறு நேயர்கள் தெரிஞ்சுக்கணும்னா சித்தர் ஞான களஞ்சியம்னு ஜெயகாந்ததாசன் ஜகாதான்னு சொல்லி ஒருத்தர் வெளியிட்டிருக்காரு. உங்களுக்கு நூல் கிடைக்குது. அதே போல் சித்தர்களின் வாழ்வும் வாக்கும் அப்படின்னும் அவர் ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. ஞானக்கோர்வை என்கிற சித்தர் பாடல்கள்னு உரையும் முடிஞ்சளவு எழுதியிருக்கார். அவரால் இந்த குறியீட்டு சொற்களுக்கு எழுத முடியல, ஆனாலும் எழுதியிருக்காரு. அதனால் நண்பர்கள் அந்த நூல்களை வாங்கி இவங்களை பற்றி நாம் படிச்சுக்கிறது நல்லது நண்பர்களே. பல்வேறு கதைகளையும் கூட அவர் சொல்கிறார். இப்போ உதாரணமாக பாம்பாட்டி சித்தர் ஒரு மன்னன் இறந்து போனதாகவும், அவருடைய பிள்ளைகள்லாம் மனைவி மக்கள்லாம் அழுது கொண்டு இருந்ததாகவும், இவர் இறந்து போன ஒரு பாம்பை அவங்க அழுதுகிட்டு இருந்த கும்பலில் வீசினதாகவும், எல்லோரும் ஓடிட்டாங்க, மனைவி மட்டும் பக்கத்தில் உட்காந்து அழுது கொண்டு இருந்தார். அப்போ தன் உயிர் போனால் கூட பரவாயில்லன்னு மனைவி மட்டும் தான் நினைக்கிறா அப்படிங்கிறத அவர் சொன்னதாகவும், அப்போ அந்த நேரத்தில் அவர் கூடு பாய்ந்து அந்த மன்னனுடைய உடலில் மாறி இருந்ததுனால அந்த உடல் அசைந்ததாகவும், பிறகு அவர் மன்னராகவே உயிர் பெற்று வந்ததாகவும் ஒரு கதை இருக்கிறது. அப்புறம் அவர் இப்படிலாம் பேசி திரிகிறார், ஆகினால இவர் சரியாக இருக்காதுன்னு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னால அந்த கதைகளில் அவர் ஜெயகாந்ததாசனும் குறிப்பிடுறதை நம்ம கவனிக்கிறோம். 69 பாடல்கள் நமக்கு கிடைக்கின்றன. இறைவனது படைப்பில் மேலானது உடலுங்கிறது அவருடைய கருத்து. இந்த உடலில் முதுகு பகுதியில் தலைகீழாக பாம்பு ஒன்று தொங்கி கொண்டு இருக்கிறது. அதாவது ஆணவம், கண்மம், மாயை, மனம் அப்படின்னு உருவகப்படுத்துகிறார். அதனால் தன்னுடைய மனதை சில சித்தர்கள் அகப்பைன்னு உருவகப்படுத்தினாங்க, சில சித்தர்கள் கண்ணம்மான்னு உருவகப்படுத்தினாங்க. இப்படி இவர் பாம்புன்னு சொல்லி உருவகப்படுத்தி முன்னிலைப்படுத்தி பேசுகிறத நம்ம பார்க்குறோம் நண்பர்களே. அதனால் இந்த சித்தர்கள் ஒவ்வொருவரும் குதம்பாயின்னு கூட ஒருத்தர் அணிகளை நம்ம முன்னிலைப்படுத்தி பேசுகிறத பார்க்குறோம். இவர்கிட்ட ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிக்கிறோம். வேத மறுப்பு, அதே போல் வேத எதிர்ப்பு இருக்குது. ஒளியிட்ட கற்சிலையில் உயிர் உண்டோ, உணர்ச்சி உண்டோ? இந்த கல் சிலையில் உயிர் இருக்கா, உணர்ச்சி இருக்கா? உலகத்தில் மூடர்களுக்கும் உணர்ச்சியும் உயிரும் உண்டோ அப்படின்னு கேட்குறாரு. புலியிட்ட செம்பில் குற்றம் போமோ, அஞ்ஞானம் போகாது மூடருக்கு என்று ஆடுபாம்பே. இந்த முட்டாள்தனம் இந்த மனிதர்கள்டேருந்து போகாது அப்படின்னு அந்த பாம்பை பார்த்து அவர் சொல்கிறத நம்ம கவனிக்கிறோம். தெளிவாக பேசுகிறார் நண்பர்களே. சதுர்வேதம், அறுவகை சாத்திரம், பல தந்திரம், புராணக்கலை சாற்றும் ஆகமம், விதவிதமான வேறு பல நூல்களும் வீணான நூல்களை என்று ஆடுபாம்பே. பாம்பாட்டி சித்தருடைய கருத்து நண்பர்களே. அவருடைய தவம் செய்த இடம் மருதமலைனும் அவருடைய சமாதி துவாரகையில் இருக்கிறதாகவும் சொல்லுகிறார்கள் நண்பர்களே. அவர் பல பாம்புகள்லாம் பிடித்து முயற்சி பண்ணதாகவும் அந்த நீங்கள் வரலாறுல அதை பார்க்கலாம். ஆனால் இவருடைய கருத்து என்பது மிக உயர்ந்த கருத்தாக இருக்கிறது. பாதாளத்தில் குடிபுகும் பைகொள் பாம்பே, நாதர் முடி மேலிருக்கும் நாகப்பாம்பே, நச்சுப்பையை வைத்திருக்கும் நாகப்பாம்பே, பாதாளத்தில் குடிபுகும் இதை வச்செல்லாம் திரைப்பட பாடலாம் பிற்காலத்தில் எழுதியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். எள்ளில் எண்ணெய் போல் உயிர் எங்கும் நிறைந்த ஈசன் பத வாசமலர் எண்ணி எண்ணியே உள்ளபடி அன்பு பற்றி ஓங்கி நிற்கவே ஒடுங்கி அடங்கி தெளிந்து ஆடுபாம்பே. இவர் இறைவன் உண்டுங்கிறார், இறைவனுக்கு அடங்கி நடக்கணுங்கிறார். எவ்வுலகும் எவ்வுலகும் இன்று புறம்பாய் இருந்து திருவிளையாட்டு எய்தியும் பின்னர் அவ்வுயிரும் அவ்வுலகும் ஆகியும் நின்று ஆனந்த வெள்ளம் கண்டு ஆடுபாம்பே. இறைவனை மனதில் நினைஞ்சு பாம்பே ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி இந்த தொன்மங்களையும் பேசுகிறார். குற்றமற்ற சிவனுக்கு குண்டலமானாய், கூறும் திருமாலினுக்கு குடையுமானாய், கற்றை குழல் பார்வதிக்கு கங்கணமானாய், கரவாமல் உளம் கழிந்து ஆடுபாம்பே. அப்போ தொன்ம கதைகளையும் இவர் பயன்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம் நண்பர்களே. மக்கள், பெண்டிர், சுற்றம், மருமக்கள், மற்றவர் மாளும்போது கூட அவர் மாழ்வதில்லையே, தக்க உலகம் அனைத்தையும் தந்த கர்த்தனை தாவி தாவி துதித்து நின்று ஆடாய் பாம்பே. இறைவனை துதித்து நீ ஆடணும். ஏன்னா பெண்டிரோ, சுற்றத்தவர்களோ, மற்றவர்களோ, உடன் இருக்கிற நண்பர்களோ யாரும் நம்மோடு மோட்சத்துக்கு வருவதில்லை அப்படிங்கிறது இவருடைய கருத்து நண்பர்களே. இன்னும் ரொம்ப நுட்பமாக வெயில் கண்ட மஞ்சள் போன்ற மாதர் அழகை விரும்பியே மேல் விழிந்து மேவும் மாந்தர் ஒயில் கண்டே இலவு காத்து ஓடும் கிளி போல உடல் போனால் ஓடுவார் என்று ஆடுபாம்பே. பெண்ணாசை கொண்டு திரிகிறான், ஆனால் சாவு வந்தால் ஓடிடுவான், அதனால் பெண்ணாசை கூடாது அப்படிங்கிறது இவருடைய கருத்து. நாரி வரும் எச்சில் நல்லமுது என்கிறாய், நன்னும் சளி நாசி நற்குமிழ் என்கிறாய், புத்தியில்லா கூகை மாந்தனே என்றெல்லாம் அவர் சொல்லுகிற போது மயில், குயில், மாணிக்கம், மான், தேன், வானம் இதெல்லாம் அவர் ஆடுபாம்பேன்னு சொல்லி இப்படியெல்லாம் இவர்கள் வாழ்கிறார்களேன்னு குறிப்பிடுகிறார் நண்பர்களே. நீரிலும் நீர்க்குமிழி நிலைகடல் போல் நில்லாது உடல், இந்த வாழ்க்கை நீர்க்குமிழ் போன்றதுங்கிறார். அதனால் நீங்கிடும். பல உயிர்தனை படைத்தவனை பற்று, பல உயிர்களையும் படைத்த இறைவனை நீ பற்ற வேண்டும் அப்படிங்கிறது இந்த
பாம்பாட்டி சித்தருடைய கருத்து நண்பர்களே. இது போன்ற சித்தர்களின் சிந்தனைகளையும் நாம் சிந்திப்போம்.